எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 11 ஏப்ரல் 2024 மற்றும் 12 ஏப்ரல் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்தியாவுக்கான பிரிட்டன் நாட்டின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவுக்கான பிரிட்டன் நாட்டின் புதிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் லிண்டி கேமரூன். இரண்டாவது கேள்வி, 2024 ஆண்டு உலக இணைய குற்றக் குறியீடு பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? 2024 ஆண்டு உலக இணைய குற்றக் குறியீடு பட்டியலில் எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? ரஷ்யா. 2024 ஆண்டு உலக இணைய குற்றக் குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆப்ஷன் சி, 10வது இடத்தில். அடுத்து நான்காவது கேள்வி, 2024 ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் 149வது இடத்தை பிடித்த இந்திய உயர்கல்வி நிறுவனம் எது? இதுக்கு சரியான விடை ஐஐடி மும்பை. அதாவது இந்திய அளவில் ஐஐடி மும்பை தான் முதலிடம், அதே உலக அளவில் 149வது இடம். அடுத்து 2024 ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 427வது. 2024 ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் சென்னை பல்கலைக்கழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 526வது. 2024-25 நிதியாண்டுக்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 7%. உலக வங்கி 7.5% கணித்தது, ஆசிய வளர்ச்சி வங்கி 7%. அடுத்து, எந்த நாட்டில் மன்னர் சார்லஸ் படத்துடன் கூடிய பவுண்டு பணத்தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளன? இங்கிலாந்து. அடுத்து, எந்த நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக இந்தியாவில் ரோடு ஷோ நடத்த அந்த நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது? மாலத்தீவு. அடுத்து, 2024 ஆண்டுக்கான கோல்டன் ஃபார்ம் விருதுக்கான போட்டி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட இந்திய திரைப்படம் எது? 2024 ஆண்டுக்கான கோல்டன் ஃபார்ம் விருதுக்கான போட்டி பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட இந்திய திரைப்படம் எது? ஆப்ஷன் ஏ, ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட். அடுத்து, இந்தியாவில் ஊழியர்களுக்காக 78,000 வீடுகளை கட்டும் திட்டத்தை எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது? இந்தியாவில் ஊழியர்களுக்காக 78,000 வீடுகளை கட்டும் திட்டத்தை எந்த நிறுவனம் அறிவித்துள்ளது? ஆப்பிள். அடுத்து, இந்திய ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்களை உலகளவில் கொண்டு செல்லும் வகையில் புதிய ஆராய்ச்சி அறக்கட்டளையை எந்த ஐஐடி தொடங்கியுள்ளது? இந்திய ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்களை உலகளவில் கொண்டு செல்லும் வகையில் புதிய ஆராய்ச்சி அறக்கட்டளையை எந்த ஐஐடி தொடங்கியுள்ளது? ஐஐடி சென்னை. அடுத்து, எந்த என்ஐடி காரை காவலன் என்ற புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ளது? எந்த என்ஐடி காரை காவலன் என்ற புதிய செயலியை அறிமுகம் செய்துள்ளது? என்ஐடி புதுச்சேரி. அடுத்து, இந்தியா பெரு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் 7வது சுற்று எங்கு நடைபெற்றது? இந்தியா பெரு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் 7வது சுற்று எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. அடுத்து,
ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த வயதில் 3000 ரன்கள் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தவர் யார்? ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த வயதில் 3000 ரன்கள் அடித்த வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தவர் யார்? சுப்மன் கில். அடுத்து, ஹோல்கர் ரூனே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹோல்கர் ரூனே எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? டென்னிஸ். சமீபத்தில் காலமான அருள்மணி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சினிமா. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்கான இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி குறியீடு 5.7% வளர்ச்சி அடைந்துள்ளது. அடுத்து, 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 4.85% குறைந்தது. அடுத்து, பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியான சுரீந்தர் சாவ்லா சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அடுத்து, 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு தலா ரூபாய் 41.5 லட்சம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என உலக தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. அடுத்து, 2027ஆம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டிக்கு தென்னாப்பிரிக்காவில் 8 இடங்கள் தேர்வு. அதாவது இந்த 2027ஆம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை ஆப்பிரிக்க நாடுகளான தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே, நமீபியா ஆகிய நாடுகள் நடத்த உள்ளது. அந்த வகையில் தென்னாப்பிரிக்காவில் உலகக்கோப்பை கிரிக்கெட் நடைபெறும் 8 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஜோகன்ஸ்பர்க்கில் வாண்டரர்ஸ், பிரிட்டோரியா செஞ்சுரியன் பார்க், டர்பனில் உள்ள கிங்ஸ்மீட், கெபகாவின் செயின்ட் ஜார்ஜ் பார்க், பார்லியில் உள்ள போலன் பார்க், கேப்டவுனில் உள்ள நியூலாண்ட்ஸ், புளோம்பாண்டின், ஈஸ்ட் லண்டனில் உள்ள பஃபலோ பார்க் ஆகிய 8 மைதானங்களில் உலகக்கோப்பை போட்டி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 11 ஏப்ரல் 2024 மற்றும் 12 ஏப்ரல் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.